சரி, வாழ்க்கையில நிறைய அலைகள் வந்துகிட்டே தான் இருக்கு. துன்பத்துக்கு மேல துன்பம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த வருஷம் ஆண்டவர் வாக்கு கொடுத்தாருல உங்களுக்கு, நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி, நம்ம ஆசீர்வாதத்தை ஜெபித்து பெற்றுக்கொள்ளணும். வேற புஸ்தகத்துல 90 சங்கீதம் 15ஆம் வசனத்துல மோசே என்ற தேவ மனிதருடைய ஜெபம், அந்த ஜெபத்துல ஒரு அழகான ஜெபத்தை செய்கிறார். ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். நல்ல ஒரு ஜெபம் பாத்தீங்களா? ஆண்டவரே, நாங்க துன்பத்தை கண்டோம், நிறைய வனாந்தரத்துல எங்களை நடத்தினீர். வனாந்தர பாதை கொஞ்சம் கஷ்டமான பாதை தான். கடல் குறுக்கிட்டு வந்தது, ரொம்ப நெருக்கப்பட்டு பயந்துட்டோம். ஆனா அதுக்கு நடுவுல நடத்தினது உண்மைதான். மாறாவின் கசப்பை சந்தித்தோம், ஆனால் ஏலிமுக்குள்ளே நடத்தினது உண்மைதான். தண்ணீர் இல்லாமல்லாம் நாங்கள் நடந்தோம், எதிரிகளை எல்லாம் நாங்கள் பார்த்தோம், நிறைய துன்பத்தை கண்டு கடந்து வந்தோம். நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். நல்ல ஒரு ஜெபம். நீங்க கடந்து வந்த பாதையில துன்பங்களை கடந்து வந்திருப்பீங்களே, துன்பங்களை கடந்து வர்றதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்பதான் தேவன் அதுக்கேற்ற பலனை ஆசீர்வாதத்தை தரும்போது